بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு காலையில் ஒரு 9:30 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி எது, அது நம்மளை எப்படிலாம் நல்ல காரியங்கள் செய்கிறது வந்து முடக்கிட்டு இருக்குது, லைஃப்பில் முன்னுக்கு வர்றது வந்து எப்படி நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பூராமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து ஆண்டவன் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறது நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்குத்தானே தவிர அதை பார்க்கறதுக்காக அல்ல. ஒரு பிளேயராக இருக்கணுமே தவிர ஒரு அப்சர்வராக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து கடைசியாக தெரிஞ்சுட்டு போகும்போது நம்ம எது நடந்தாலும் அதில் வந்து நம்ம ஒரு நல்ல பாசிபிலிட்டியாக பார்க்கணும். அதே மாதிரி எதுவுமே நமக்கு இன்னும் நம்ம ஒரு எம்டி வெசிலாக இன்னைக்கு போயிருக்கிறோம். நாளைக்கு தான் எங்களுக்கு வந்து இந்த வெசில் வந்து ஃபில்அப் பண்ணப்படும் நம்புறோம் நம்ம இன்ஷால்லா. தேங்க்யூ. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. This is Mohammad Riaz from Tirunelveli. All the way down from Tirunelveli, the DYS program, Discover Yourself program, Sadat Khan Pandaran Solita, we came to know about this a couple of weeks earlier. So we registered first off, இங்க கூட வந்து நிறைய மதுரை people கூட வந்து சொன்னாங்க, நாங்க கூட இந்த ப்ரோக்ராமை டிராப் பண்ணிடலாமான்னு நினைச்சோம். சார் நீங்க திருநெல்வேலி, சென்னை, கொச்சின்ல இருந்து இவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லோக்கல்ல நாங்க பண்ணாட்டி எப்படி அப்படின்னு சொன்னாங்க. So it is good to see that we are inspiring people. Alhamdulillah. And about the program, about today's program, especially one thing, one takeaway. Anywhere நான் ட்ரைனிங் போனாலும் ஒரு one takeaway, மெயினான takeaway வந்து நான் எடுப்பேன். இன்னைக்கு என்னோட takeaway என்னன்னா, இஸ்லாம்னாலே பிறர் நலம் நாடல் தான். சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம எப்பவுமே வந்து பாக்குறது என்னன்னா, ஒரு பிளேம் கேம்லயே வந்து பாத்துட்டு இருப்போம் எல்லாரையுமே வந்து what are the critics. இப்ப ரோட்ல வந்து நான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்னா திடீர்னு ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்தானா அவனை தான் திட்டுவோம். பட் there are plenty of other opportunities to bypass the situation. So நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணிருக்கலாம். அவனுக்கு என்ன அவசரமோ, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, அவன் என்ன மூட்ல வந்தானோ அப்படிங்கிறது. சோ அந்த டிஃபரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம திங்க் பண்ணணும். அப்பதான் வந்து ஹியூமனிட்டி ப்ரிவேல் ஆகும், ஹார்மனி எல்லா பக்கமும் ப்ரிவேல் ஆகும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து டிஒய்எஸ் டே 1லயே வந்து சொல்லிட்டாரு, நோ நியூ திங்ஸ் வில் பி லேர்ன் டுடே. இது வந்து எம்டி த பக்கெட், நம்ம மூலையில் உள்ள எல்லாத்தையும் வெளியே தூக்கி வச்சு நம்ம அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறதுதான். So we are looking more for the next 2 days to come. Lot of things to learn. So please do come again. If you are not signed up today, so come for tomorrow and the day after tomorrow. Lots more waiting. Thank you. Jazakallah khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I don't really like these workshops. This is my second time into Discover Yourself. It was entertaining. I like the way they tell it. They make it very interesting. These all things we know, but it's very entertaining. It's mostly for 3 days. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. என்னுடைய பேர் வந்து அய்யூப் முகமது ஹசனி. நான் வந்து மதுரை பார்க் டவுன் பள்ளியில் வந்து இமாமாகவும், நான் நத்தம் அதில் வந்து அல்ஃபலா அப்படின்ற ஸ்கூலில் வந்து அரபிக் டீச்சராகவும் இருக்கிறேன். உண்மையிலேயே இந்த சதாத் கான் அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்குமே பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு. நானும் போய் அதில் கலந்துருந்தேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டென்ஷன், அந்த எல்லாத்தையுமே படபடப்பு எல்லாத்தையுமே மாற்றக்கூடியதாகவும், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஈகோயிசம் எல்லாத்தையுமே வந்து
குறைக்கக்கூடியதாகவும் அந்த ப்ரோக்ராம் வந்து இருந்துச்சு. உண்மையிலேயே 3 நாட்கள் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் அது இருந்துச்சு. அதே மாதிரி அதில் போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கு முன்னாடி போனதுக்கும் வித்தியாசம் ரொம்ப நமக்கு தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருக்கக்கூடியதுக்கும் வந்து என்ன ஒரு மைண்ட் செட் வரும்னு சொன்னால், எல்லாமே நடக்கிறது அல்லாஹ்வுடைய விதியினுடைய அடிப்படையில் நடக்குது. இதனால வந்து நம்ம வந்து அதுக்காக டென்ஷன் படுறதோ கோவப்படுறதோ தேவை கிடையாது. அதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து இயல்பாக எடுத்துக்கிட்டு இனி அது நம்மள்ட்ட மத்தியில் வந்து நடக்காத மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றத தெளிவாக எடுத்து வச்சாரு. அதே மாதிரி அவங்க நடத்தின ஒவ்வொரு அந்த விஷயத்துலையுமே நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு மத்தியில் வந்து இருக்கக்கூடிய அந்த மெயினாக வந்து அந்த கோபம், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விரோதம் குரோதம் அதெல்லாம் ஒழிச்சிடணும். நம்ம எல்லோருமே வந்து நம்மளுடைய இதயத்தில் வந்து அல்லாஹ்வுடைய ரூஹ் தான் இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு மனிதர்களாக வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனுடைய எல்லா இதையும் வந்து நாங்கள் நல்லா அனுபவித்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் நவாஸ். நான் இங்கே மதுரையில் பார்ட் 1 ஏரியாவில் இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல், இஸ்லாமிக் ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நத்தமில், அல்ஃபலா நஸ்ரீன் பிரைமரி ஸ்கூல்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் வந்து செப்டம்பர் 2, 3, 4 தேதிகளில் நடைபெற்ற டிஸ்கவர் யுவர் செல்ஃப்ங்கிற ஒர்க் ஷாப்பு இஸ்லாமிக் பீஸ் சென்டர் சார்பாக வந்து நடத்தப்பட்டுச்சு, தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெப்கோ மினி ஹாலில். அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு ஒர்க் ஷாப். முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் மனுஷங்களுடைய எந்திர வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்கோம், அதில் நிம்மதி இல்லாமல் போகிறது, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே டீப்பாக யோசிக்கிறது, அதை பற்றின அதுக்கு நேச்சுரலாக வர்ற ஈகோ, இந்த மாதிரி சில நார்மலாக ரொட்டீன் கோர்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணார். ப்ராக்டிக்கலாக சில இதில் வந்து மேடையில் செஞ்சு வர காமிச்சார், எதனால் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறத பற்றி. முக்கியமாக அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மளை நோக்கி வருதுன்னா ஒன்று அதை டினை பண்ணுவோம், இல்லை அதை அக்செப்ட் பண்ணுவோம். இதை தான் வந்து பேசிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி எல்லா நிகழ்வுகளுமே வந்து அசம்ஷன் இல்லை, அதாவது ஏதோ ஒரு 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 நம்மளை அறியாமல் ஒரு மாயையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். பட் ரியலாக வந்து ரியாலிட்டியில் நம்ம அதை வந்து யோசிச்சு பார்க்கணும் ஒரு நிமிஷம். அப்படிங்கும்போது ஸோ அதில் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் நிறையா வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப ஒத்துப்போகுது. நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கோபதாபம் குரோதம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வந்து நமக்கு இதுதான் வந்து அல்லாஹ் தஆலா விதிச்சிருக்காங்கிறத டோட்டலாகவே வந்து குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் நடத்தினார். உள்ளபடியே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதோட வந்து வித்தியாசம் நமக்கு வந்து உணர முடியுது. அதாவது அந்த ஒர்க் ஷாப்புக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் எப்படி இருக்குது, அதை வந்து அவர் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஹாப்பியாக போயிட்டு இருக்குது. இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்லையுமே அதை வந்து முழுமையாக வந்து இன்ஷால்லா பின்பற்றுவோம். இந்த உள்ளபடியே இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண இஸ்லாமிக் பீஸ் சென்டர் அந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.